வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். நீதித்தலைவர்கள் 13:24. ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். தோன்றலின் தோன்றுக புகழோடு தோன்றுக அஃதிலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்றார் வள்ளுவர். கடவுள் யாரையும் புகழற்றவராய் படைப்பதில்லை என்பதனை உணர்ந்ததாலோ என்னவோ இவ்வாறு எழுதினார் திருவள்ளுவர். கருவிலேயே கடவுள் தன் ஆசிரால் நிரப்புகிறார். இன்னும் துல்லியமாய் சொல்ல வேண்டுமானால், கரு உருப்பெறும் முன்னமே இறைவன் அதனை தன் ஆசிரால் நிரப்பி உருவம் தந்து தன் உயிர் தந்து உலகுக்கு அனுப்பி வைக்கிறார். கடவுளின் ஆசிரில் உருவாகி உடல் உயிர் பெற்று உலகு வரும் மனிதன் எவ்வாறு புகழற்றவனாயிருப்பான்? தனக்குள் இருக்கும் அல்லது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கொடைகளை திறமைகளை உய்த்துணர்ந்து அதனால் உயர்வடைந்து இறைவனின் புகழை உலகம் அறிய செய்ய வேண்டும். யாரும் எந்த திறமையும் தகுதியும் இன்றி பிறக்கவில்லை. இறைவன் அப்படி யாரையும் படைக்கவும் இல்லை. நம்பினால், நம்மில் நம்மை தேடினால் புகழோடு வாழலாம். அதற்கான ஆசீர் நாம் உருவாகும் முன்னமே வழங்கப்பட்டுவிட்டது நிறைவாக. நாம ஜெபம். இயேசுவே, நீர் படைத்த என்னை என்னுள் தேட வரம் தாரும். இயேசுவே, நீர் படைத்த என்னை என்னுள் தேட வரம் தாரும். இறைவா, என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா, என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா, என்னில் மகிழ்ந்து இன்று வா. இறைவா, என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா.
நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவாய். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவாய். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட, மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட, மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவாய். இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. சொந்தம் நீ என வந்திடுவாய், வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவாய். சொந்தம் நீ என வந்திடுவாய், வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவாய். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வாய். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வாய். விண்ணிலே ஒரு சொந்தம் அடைத்திட, மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட, மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் எழுவாய். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவாய். இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்து இன்று வா. இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்
இல்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.